வணக்கம். இது மனசு சேனல் பரிமள செல்வி. பெண்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அகில உலக பெண்கள் தினங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அதிலும் குறிப்பாக இந்திய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் உண்டு. இப்போ 1908ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் அந்த பெண்கள் போராடினாங்க. அவர்கள் எதிர்கொண்ட சவால்களும் பிரச்சனைகளும் ஏராளம் இருந்தன. அவற்றுக்கு தீர்வு காணணும், அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதன் விளைவாக தான் அந்த சர்வதேச பெண்கள் தினம் உருவாகியது. அவர்கள் தங்களுடைய உரிமைகளை எல்லாம் வென்றெடுத்தாங்க. அதே போல தான் இன்னைக்கு இந்திய பெண்களும் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தளங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்கள் போராடிதான் ஆகணும். அதை இந்த பெண்கள் தினம் உணர்த்துவதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் மிக மிக அதிகம். உயிர் வாழக்கூட முடியாத ஒரு சூழலுக்கு பெண்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பாக வாழ இயலாத நாடா நம்முடைய இந்திய நாடு மாறிக்கிட்டு இருக்குது. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சின்ன பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்போ புதுச்சேரியில் நடந்த சம்பவம் அதுதான் நமக்கு சுட்டி காட்டுது. 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுமி ஆர்த்திங்கிறது பேராம். வீட்டை விட்டு வெளியில நின்று விளையாடுறதுக்கு முடியலை. அதுக்கு ஒரு சுதந்திரம் பாதுகாப்பு இல்லை. அந்த சிறுமிய 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்காங்க. பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு நிகழ்த்ததே மிகப்பெரிய குற்றம். அதுல இன்னைக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த 5 பேர்ல ஒரு ஆள் 54 வயசான ஆளாம். இன்னொரு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்ப இவங்க எல்லாம் கஞ்சா பேர் வழிகளாம். கஞ்சா போட்டுக்கிட்டு இஷ்டம் போல் அவங்க போட்டி போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மூர்க்கத்தனமான, எவ்வளவு கொடூரமான காரியம் இது. அந்த பிள்ளைய அவ்வளவு சித்திரவதை செய்து அந்த பிள்ளைய கத்தி கதற விடாம வாயை கட்டி கொன்று சாக்கு பைக்குள்ள போட்டு சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இந்த புதுச்சேரியில ஆட்சி செய்யக்கூடியது யாரு? அங்க துணைநிலை ஆளுநர் யாரு? பிஜேபி கட்சி. நம்முடைய தமிழிசை அம்மா தான் அங்கே இருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது. தகுந்த நேரத்தில், உரிய நேரத்தில் அந்த குற்றவாளிகளை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பிள்ளை உயிர் பிழைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்குமா. ஆனால் அங்கே அது நடக்கலை. இதே போல தான் பாருங்க நம்ம நாட்டினுடைய நிலைமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர் விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அங்கே அந்த பழங்குடியின மக்கள், அதில் பெண்கள், அந்த பழங்குடியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் என்ன, அவங்களுக்கு நீதி கிடைச்ச பாடில்லை. அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதா குற்றம் சாட்டினது யார? பிஜேபி கட்சியினர். அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. குஜராத்தில் பில்கிஸ் பானு, அது தெரியும் நம்மளுக்கு. 20 வருஷம் அந்த பொண்ணு போராடி 11 பேர் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பிஜேபி அரசு விடுதலை செய்திருக்கு, சிறை தண்டனையிலிருந்து விடுதலை செய்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பெண்கள் போராடி பொதுநல வழக்கு எல்லாம் போட்டு உச்சநீதிமன்றத்தில் போட்டு உச்சநீதிமன்றம் அந்த அவர்களை மீண்டும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் நிலைமை. இன்னைக்கு குஜராத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதான். அதுலேயும் கூட்டு பாலியல் வன்புணர்வு எண்ணிக்கையில் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் விரோத ஒரு அரசாக, அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ஊறு விளைவிக்கின்ற ஒரு அரசாக, அல்லது பெண்கள் மீது அவர்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது அதை கண்டுகொள்ளாத ஒரு அரசாக தான் பிஜேபி அரசு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தேசிய மகளிர் ஆணையமும் எல்லாமே வரிந்து கட்டிட்டு வரோம். எப்போ வரோம் அப்படின்னா இந்த மேல்தட்டுல உள்ள பெண்கள், செல்வாக்கா நிறைந்த பெண்கள், அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னா உடனே முன்னணியில் நிற்பாங்க. மற்றபடி சாதாரண பெண்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல பெண்கள் வீறு கொண்டு எழ வேண்டும்.
பெண் சக்தி பெரிய சக்தி அப்படிங்கிறத காட்ட வேண்டும் என்பதுதான் இன்னைக்குள்ள இந்த 2024 அகில உலக பெண்கள் தினம் இந்திய பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நான் நினைக்கிறேன். இது எங்கேயோ யாருக்கோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது நாளைக்கு நமக்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால பெண்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும். வீட்டு சிறைகளை எல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில வந்து நம்முடைய பெண்ணினத்திற்கு எப்படிப்பட்ட அநீதிகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்பதான் இந்த நாடு பெண்கள் வாழ தகுதியுள்ள ஒரு நாடாக மாற முடியும். இல்லையே இது பெண்களுக்கு ஒரு சுடுகாடாக தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.